சாஃப்டா உள்ளுக்க போறாருன்னு இதுலயே தெரியும். நல்ல படிவா பொங்கிட்டு நம்ம நாங்கள் என்ன சேவ் பண்ணுங்க தெரியுமோ. கண்டிப்பா இன்றைக்கு பதிவு போகணுன்றதுக்காண்டித்தான் இப்போ வந்து நாங்கள் நடுமையிலேயே வந்து அம்மாவால இயலாது. இன்றைக்கு உண்மைக்கு ஒரு 2 எப்படி இருக்குன்னு வேறங்கோ. வடைய இருட்டுக்கா என்ன தெரியுது உங்களுக்கு வினுசோ வடை. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டுக்கு முன்னால இதில் இருக்கிறோமே. எங்களை குட்டி விட்ட இருக்கிறோம். என்ன செஞ்சு குட்டி விட இருக்கிறோம். அதாவது வந்து 2-3 நாள் கழிச்சு இதில் இருக்கிறோமே. ஏனெண்டா 2-3 நாளா உண்மைக்குமே எனக்கு உடம்பு சரியில்லை. ஏனெண்டா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போடுறதான, அதனால கை கால் எல்லாம் மேல. அதனால 2-3 நாளா வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாம் போயிட்டு. அதாவது வந்து உண்மையுமே இன்றைக்கும் வந்து அம்மா வந்து ஊசி போட்டு உண்மையிலே இயலாது. அவன் கண்ணுக்கு கலங்கி கொண்டே இருக்கு. ஐயோ என்னால் இயலாம் கிடக்கு, என்ன செய்ய வேண்டிய 2-3 நாள் ஆச்சுது. கண்டிப்பாக இன்றைக்கு பதிவு போடணும்ன்ற காண்டித்தான் இப்போ வந்து நாங்கள் எடுக்கிறோமே. உண்மையிலேயே வந்து அம்மாவால் இயலாது. இன்றைக்கு உண்மைக்குமே அதோட 2 ஊசி போட்டது ஐயோட வந்து முத்தாவும் போட்டு விட்டேன்னு சரியா வேதனையாக கிடக்கு எனக்கு. அடிக்கடி இப்போ 1 நாளைக்கு ஊசி போடுறதா அந்த நீர் கட்டிக்கு. இப்போ அதனால இன்றைக்கு செக் பண்ணி பார்த்துட்டு 2 ஊசியாக போட்டுட்டீங்கன்னா அப்போ சரியா கை தூக்கவே இல்லாத அவ்வளோ தூரம் வலிக்குது. அவ்வளோ தூரத்துக்கு அம்மாவால் வந்து ஏலாம் கிடக்கு. இப்போ நானும் வந்து பெருசாக கதைச்சி தனியேண்டு எடுக்கக்கூடிய மேரைக்கு இல்லை தானே. அதாவது வந்து எனக்கு மேரம் வந்து பக்கத்தில் நின்றா தான் செய்வீங்க கதை வேறுமே. கதை வேறும். அப்போ உண்மைக்குமே நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களா, அதாவது வந்து குக்கிங் வீடியோ தான் எடுக்க போகிறோம் பின்னேற பொழுதுல வந்து என்ன. அதுவும் என்ன வீடியோண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே போய்தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோக்குள்ளே போகிறது தான் பார்க்க போகிறோம். சொல்லுங்க. அப்போ நாங்கள் எங்களோட வீடியோ பொறுத்து முன்னுக்கு எங்கள் சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் வேறு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முதற்கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் முன்னுக்கு வடை சுடுறதுக்கு குழைக்க போகிறோம். அதாவது இந்த கோதுமை வடை தான் செய்ய போகிறோம். அதாவது ரோட்டுக்கடை வடையும் சம்பல் அதான் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் அதுக்கு முன்னுக்கு குழை வச்சு 2 மணித்தியாலம் புளிக்க வைக்கணும். அப்போ நான் இப்போ 2 மணித்தியாலம் புளிக்க வச்சேனேண்டா நைட் கொஞ்சம் மாறுதலாக சுடையங்க நல்ல பஞ்சு போல தரும். அப்போ அதுக்கு நாங்கள் முன்னுக்கு மாவை குழைப்போம். இதுக்க பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வெறும் பச்சை மாத்தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு தண்ணி தான் நம்மகிட்ட சேர்க்குவேன். இந்த உப்பு தண்ணி என்றால் தான் கொஞ்சம் உப்பாக கிடக்கும். ஏன்னாண்டா வடை கொஞ்சம் இப்போ உப்பாக குறையுது. உப்பு போடுறது எனக்கு கொஞ்சம் தெரியாம கிடக்கு. அப்போ நாங்கள் இதுக்குள்ள உப்பு தண்ணி விட்டு குழைப்போம். அப்போ தான் கறியோட சாப்பிட நல்லா இருக்கு. ரைட். அப்போ நாங்கள் இதை ரொட்டிக்கு குழைக்கிறதை விட கொஞ்சம் தண்ணியாக குழைக்கணும். இந்த ரொட்டி கொஞ்சம் முறுக்கமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் குழைக்கப்போம். அப்போ தான் நல்லா இருக்கும். பஞ்சு போலையும் வருவேன். இனி நாங்கள் செந்துறோம் மண்ணோன்னு தான் அப்போ ரொட்டி சுடலாம். அப்போ தான் ஈஸியாகவும் இருக்கும், எங்களுக்கு நல்லாவும் டேஸ்டாகவும் இருக்கும். பாருங்க, உங்களுக்கு தெரியலைண்டா நான் தான் தனியாக வீடியோ எடுக்கிறது இன்றைக்கு. இதை நாங்கள் நல்ல படிப்போம் குழைச்சி வைக்கணும். அப்போ தான் நல்ல பஞ்சு போல பொங்கி வருவேன். ரொட்டி பொங்கி வந்தால் தான் எங்களுக்கு சுட சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கிற வழியா கொஞ்சம் நல்லாவே பார்க்கலாம். நாங்க இங்க இருக்கிறோம். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க நான் மாவெல்லாம் குழைச்சி வச்சதை. என்ன சென்றேன், அதாவது வந்து மாவெல்லாம் குழைச்சி வச்சு கிடக்குது. இஞ்சால செத்தல் எடுத்து வச்சு கிடக்குது, வெங்காயம் வச்சு கிடக்குது, எண்ணெய் வச்சு கிடக்குது. எல்லாம் நான் போய் வந்து காட்டுவேன் உங்களுக்கு. இப்போ வந்து சும்மா சொல்லி கிடக்கிறேன். காட்டுவீங்க நீங்க. உண்மைக்குமே பாத்தீங்கன்னா பாத்துருப்பீங்கம்மா குழைச்சி வச்சதை. இப்ப வேறங்க என்ன பொங்கி ஆனதை போய் நீங்க காட்டத்தான் போனோம். அப்படி பொங்கி நல்ல வடிவா வந்திருக்கேன். கண்டிப்பா நல்ல வாசமும் அடிக்குது இல்ல பின்ன. நான் பின்ன காட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க போய் காட்டிட்டு வாங்க. காட்டிட்டு வாங்க. சரி வந்து பாருங்க செந்துறேன் என்னம்மா யார் பொங்கி வந்திருக்கிறாரு. உண்மைக்குமே பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக வச்சு நெஞ்சாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியுமா. இன்னும் ஒரு சாஃப்டாக
உள்ளுக்கா போறாருன்னு என்ன இதுலயே தெரியும் நல்ல வடிவா பொங்கிட்டின நீ நாங்க என்ன செய்ய போறோம் சேர்ந்துடும் தெரியுமோ நீங்க இப்படியே நின்று பாருங்க நாங்க உருண்டையாமனுக்கு பிடிக்கப்போம் இது இப்ப வடை இப்ப என்ன ஓட்ட வடையோ மாவடையோ வடையை சொல்லலையே முதல் நான் சொல்லிட்டேனே என்ன சொன்னேன் நீங்க என்ன வடை என்ன நீங்க எல்லாம் இல்ல பாத்தீங்களா அந்த கட்டத்துல நான் இல்லையே நீங்க இல்லையே இல்ல நான் மா குழச்சி வைக்க உண்மைக்குமே சொல்லியிருந்தேன் மறுபடியும் சொல்றேன் இது நாங்கள் மாவடை செய்ய போறோம் என்ன அப்ப நாங்கள் இதை பார்த்தாலும் தெரியும் கையில் ஒட்டாம நல்ல வடிவா பொங்கி வந்திருக்கிறாரு என்ன இங்க வேறங்க அப்ப நாங்கள் இனி வேற பொசு வந்து சுட போறோம் பொசு பொசுண்டோ வந்து சுட போறோம் இது உருண்டை வடை தானே அப்ப நாங்கள் இப்படி உருண்டை ஆக்கித்தான் போடணும் என்ன விளங்கிட்டோம் விளங்கிட்டு நான் கதைக்கல அந்த ரேவருண்டு வந்தபடியா நான் கதைக்கல டக்குன்னு நீங்க கேட்ட பதிலுக்கு நான் பதில் அழைக்கலாம் போட்டு அதடியா இல்லாட்டி இப்படி கதையாண்டாலும் உங்களோட அதுதான் நாங்க அப்படியே பாருங்க ஆனா நல்ல படி உருண்டியா வருகிறார் தெரியுமா நான் சுட்டுக்கிட்டு தாரதும் விடுங்க சுட்டு தந்தால் நல்லதான் பட் ஆனா இந்த செத்தலையும் வெங்காயத்தையும் அதுக்குள்ள போட்டு ஒரு ரெடியா பிரட்டி இருக்கலாம் எதுக்குல மாவுக்கு அவர் ரெடியா சாப்பிட்டுருக்கலாம் இதுக்கு இன்னும் பொறுமை சம்பளையில் அடிக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு பழக்கத்தை இதுக்கு அதுக்கு பேர் தான் மாவடை நீங்க மிச்சம் பிடிக்க என்ன வேலைக்கு வீடியோ எடுக்கணும்ன்ட்டு இப்படி எல்லாம் சொல்றதோ அதுக்கு சேர்ந்துறேன் இல்ல நான் வேலை சுலபமா இருக்கும் உருண்டையா பிடிச்சி கொண்டு இருக்கீங்களோ உருண்டையா பிடிச்சிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் கேஸை போடுவோம் என்ன அதுக்கு முக்கியமானது ஒன்று செய்யல தெரியுமா என்ன தெரியுமா என்ன எடுத்தாரு வாங்க கேளுங்க நீங்கள் எடுத்தாருன்னா நீங்க கேட்கலாம் கூச்சப்படாம தண்ணி இந்தாங்க நான் பக்கத்து இருக்கிறேன் உங்களுக்கு உப்பு இந்தாங்க சரி நாங்க இப்போ உண்மைக்குமே அந்த செத்தல ஊற விடுவோம் ஏற்கனவே இந்த செத்தல நான் நுள்ளி வச்சுட்டேன் அதாவது பிச்சு வச்சேன் நான் குட்டி குட்டியா ரெண்டா இப்போ இங்க இப்படி ஒரு செத்தல இருந்தா இதை இப்படி எடுத்து இப்படி பிச்சா இதுக்குள்ள தண்ணி ஊறும் அப்படி நாங்கள் ஊற விட்டுட்டோம் அப்ப இனி நாங்கள் இந்த உருண்டைக்கு காணும் முன்னுக்கு உருண்டை என்ன உருண்டை என்ன சைஸ் ஏனண்டா இது பொங்கும் டக்குண்டு சின்னனா போட்டால பொங்கித்தான் மாதிரி வேற வடை அப்போ முதல் கொஞ்சம் சுட்டு பாருங்க முதல் வடை மாதிரி வருது ஒன்று பாத்தீங்களா உங்களை பழக்கத்தை அப்பமா வடை மாதிரி வரும் தெரியும் அப்பமாக சந்தேகம் வடை மாதிரி அப்பமா இப்ப அமர்றா அப்பமாக இந்த வடைய பெரிய தெரியல என்ன அப்பமா எல்லாம் இந்த வடையை சாப்பிட்டா விடவே மாட்டா ஏதோ வடையில் இந்த பேர்ல எல்லாம் செஞ்சுக்கிறேன் அடிக்கடி இல்ல இது மாவடையா அப்பமா மாறுவலாம் பாட்டு புகட்டிங்களோ ஈரத்துல அடிச்ச மழையா ஆருக்கா வெந்திரம் போற ஈரத்துல அடிச்ச மழைக்கு பார்க்க கவர் போறேன் இல்ல இது கோட்டை வடை இல்லையா அப்பமா இது அந்த மாவடை கடையில ரோட்டு கடை வண்டியில விற்பாங்க அந்த வடை ஓ ரைட் செந்துரன் வாங்க இப்ப நான் போட போறேன் நாங்க இந்த உருண்டைய இனி போட்டு பாப்போமே அதை என்ன முன்னுக்கு போட்டுருக்கீங்க என்ன சூடாயிட்டுன்னு பார்த்து நீங்களோ சூடாயிட்டு ரைட் இங்க வந்து பாருங்க இங்க பாருங்க வந்து கொஞ்சம் கட்டம் பூ நீங்க அந்த பிரட்டி எடுப்பீங்கல்ல அப்படியே கொண்டு காட்டினா வடையை பார்க்க ஆசையா இருக்கு இப்ப அப்பா என்ன இருக்கும் இப்ப உள்ள மாவா தான் கிடக்கு சரி ஒரே என்ன போட இப்ப இந்த 4 எண் போடுவோம் என்ன கேஸ் இதுக்கு குறைச்சி விடுவோம் அப்பதான் உள்ளுக்குள்ள வேகுவேன் ஏண்ட ஓட்ட வடை இல்லையே இல்லை இது அவ இடம் இல்ல ஆளுக்கு இப்ப இதண்டா கொஞ்சம் உள்ளுக்குள்ள நல்ல வடிவா அவிஞ்சு நல்ல வடிவா பஞ்சு போல வருவேன் எனக்கு தெரியாது இதுகளை பற்றி ஒரு ரோட்டு கடை வடை சாப்பிட்டதே இல்லையோ ஓட்டோட சாப்பிடு மாவோட சாப்பிடு ஐயோ உங்களோட கதை என்றாலோ இங்க வந்து ஆமா நிச்சயம் வேற பேட்டோட பொங்கி பொங்கி முருகையில இப்பமா இல்ல நான் திருப்புறேன் மாத்தி மாத்தி திருப்பி கொண்டே இருக்கணும் இல்லை உண்டை புல்லா வியல வெள்ளை வடையோ வெள்ளை வடை தான் இது வெள்ளை வடையை கூட கரைச்சி போயிட்டேன் இது நல்ல வடிவா முருகணும் செத்தல் சம்பலுக்கு இதுக்கு கறி வடை சம்பல் வடையும் சம்பல் கட்டை சம்பல் நாங்களும்
இந்த உருண்டை தான் கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறேன் கஷ்டமா கிடக்கு. உருண்டை வராதான் வட்டமா? வட்டமா வராதான். எங்க வட்டோட சுடுற வேணும்? வட்டோட சுடுற வேணும். இது வட்டம் பாக்கு கிடக்கு. அதுதானே சொல்றேன் வட்டம் வராதாமண்டு. எனக்கும் விருப்பம் தான் வட்ட வடை சுட. ஆனா வரவே இப்படியே ஆளை நல்ல திருப்பி கொண்டே இருக்கும். மற்றதான் வேகுவீனா இல்லாடி எரிஞ்சிருப்போம். இல்லாடி பொங்குதுனே பொங்குது பாத்தீங்களா? இப்ப நாங்க கொஞ்சம் மாவும் போட்டு பார்க்கணும் இந்த மாதிரி பொங்குறாருண்டு. இப்ப இது கணக்க மாவல்லோ. இப்ப நாங்க கொஞ்சமா போட்டு பார்த்தா தெரியும் அவரும் பெருசா வர்றாரோ. அத ரக்கி போட்டு தான் போட்டு போறோம். அதுக்குள்ள குழப்பேன். எண்ணெய் கூட நிக்கணுமோ? எண்ணெய் இன்னும் கூட நின்றா பொங்கி வருமா? அப்பமா சொல்றேன். அப்போ எண்ணெய் விடுங்க இல்லையே கிடக்கு. அம்மா அப்படிதான் கிடக்கு எண்ணெய். அதுக்கு இல்ல திருப்புவா. எனக்கு இந்த வடையண்டா செஞ்சிடும் நம்பிட்டு விருப்பம். உங்களுக்கு தெரியும் தானே, நீங்களாம் நான் வாங்கி கொண்டு வரேன். ஆனா பிளேட் எடுக்கிறேன். பிளேட்டுல பாத்துனானே இல்ல நல்ல வடிவ உள்ள கிடக்கு பிளேட்ல. இல்ல உடஞ்சிட்டேன் போறீங்க. எடுத்துக்கொண்டு வாங்க வேணும்ண்டு. பிளேட் எடுத்துக்கொண்டு வந்துட்டு பாப்பேன். ஓ சரி. இப்ப பாத்தீங்களா நாங்க உருண்டை வடை சுட்டுட்டோம். வேணா செஞ்சுறேன். அடுத்த கட்டமா ஒரு வித்தியாசமா என்ன செய்ய போனோம்? ஓட்ட வடை சுட போனோம். அதுவும் பெரிய ஓட்ட வடை. சரி, மாவடையில ஓட்டப்பட்ட வடை. ஓ பாருங்கவா நல்ல வடிவாயில தப்பி போட்டு பெருசா இதுல பெரிய ஒரு ஓட்ட போட்டு ஓட்ட போடுறான். பெரிய கஷ்டமா கிடக்கு. ஓட்ட வராதான். இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படி அதுதான் இந்த ஓட்ட போடுறதுக்கே ஒரு நாள் தேவை எனக்கு. ரைட். இனி நாங்கள் இவரையும் போடுவோம். இங்க பாருங்க இந்த வடையை வந்து கடவுள் இங்க செஞ்சுறேன். அப்படி பொங்கு ரெண்டு பாத்தீங்களோ? அதுதான் இதுதான்டா மாவடையப்பா செஞ்சுறேன். இதுதான் வடை போல. சரி, ஆனா நல்லா வந்திருக்கேன்னு போட்டோட என்ன பொங்கி கொண்டு வந்து. ஓ இங்க அப்படி நல்லா தான் இருக்குமே. அதுதான் நாங்க இப்படியே சுடுவோமே. நாங்க சின்ன ஓட்ட வடையும் செஞ்ச பெரிய ஓட்ட வடையும் சுடுவோம். சரியோ? 2 விதமான வடை சுட போறீங்களா? இப்ப 2 விதமான 4-5 விதமா சுடுறானேப்பா. இதுல என்ன இருக்கு? நீங்க சரிதானே சமையல்ல குக்கிங். ஆனா என்ன முக்கியமான விஷயம் இதுல என்ன தெரியுமா? காசு குறைஞ்சிருக்கணும். நீங்க குறைக்கிறா நிக்க போய் காசு மினி மினி வருது. இல்ல அப்படி என்றாதான் எங்கடையில அப்படி என்னன்னா குறைச்சாதான் இது உள்ளுக்கு எல்லாம் போகும். அப்படியா? அப்படியா? அதனால நீங்க வாங்க வேணே. நீங்க முடியுதான் வடையே. நான் இன்னும் கதை செய்ய போறேன். இந்த தீவகனி போட்ட கடை அதே வந்து அப்படியே பதிவு செய்வங்க. என்ன புறா எடுப்போம் பார்த்தேன். இங்க பட்டியே வேற லெவல்ல கிடக்கா. நீங்க வடை சுடுவீங்களப்பா. நீங்க திறமசாலியா தெரியுதா? என்ன செய்வோம்? நீங்கள் எங்க இருக்கிறீங்க வேண்டிய ஆள். நாங்கள் இப்ப அடுத்த வடையும் போடுவோம். என்ன? ஓ அப்ப இந்த ஒரு அளவே இல்ல. சம்பல் எப்ப அடிக்க போறீங்க? சம்பல் இது இடிக்கிறே இல்ல, அரைக்கிறது மிக்சியில. மிக்சியில அடிக்க போறீங்க? ஓ சந்திரன் இன்னுமே பொங்குது தெரியுமோ? பொங்கலோ பொங்கல் மாதிரி பொங்குது. சந்தோஷமா கிடக்க. ஓ இங்க பாருங்க பாக்கி. அப்படி எப்பமா நிறைய ஓண்ட போட்டா தான் பொங்குமா? ஏன்னப்பா நிறைய போட்டா பொங்காதோ? அங்க இடம் இல்ல காணது. அது அப்படி இல்லாட்டி நீங்கள் கனவடை போடணும்னா கொஞ்சம் பெரிய சட்டியா இருக்கும். அதானே பெரிய சட்டி இல்லையே எங்கள்கிட்ட. நீங்கள் வாங்க வேணப்ப. ஓ வந்துட்டு கேட்ட. ஓ இப்போ இப்படித்தான் எல்லா வடையும் சுட்டு அடுக்கணும். ஆனா நல்லா தான் வருது. என்ன செஞ்சுறேன் உண்மைக்குதான். இங்க கை கழுவினீங்களோ? இல்லையா? கை கழுவிட்டு வரட்டேன் சொல்லுங்க. சமையல் டைம்ல நிக்காம கை கழுவ நிக்கிறேன். சும்மா கேட்டேன். நீங்க உருண்டை எடுங்க. நான் உருண்டை தப்பி தப்பி தரேன். கொஞ்சம் எண்ணெய் பூசணுமே நான் கைக்கு. ஓ ரைட். இங்க அடுத்த வடி அப்படி நான் பிடிச்சி கொள்றணும். இது
வேலை டெக்னிக்கு வடை வடிவா இருக்கா அப்பம்மா இப்படி அப்பம்மா அந்த கதை எவ்வளோ வடை வடிவில்லையாம இப்போ உருண்டை வடங்கள் அதப்பம்மா முதல் கட்ட அப்படித்தான் சில நேரம் பிழைக்கும் பிறகு என்ன செஞ்சேன் அதுதான் அது பழைய சரி சூ ஓகே பிடிக்கணும்னு பார்த்து தான் பிடிக்கலையா சின்ன சின்னனாவோ என்னது இந்த சைஸ் ஓகே நானும் தெரியுதா நானும் கொஞ்சம் குக் ஆயிட்டீங்களே நான் சமையல்ல ம் அப்ப என்ன மேய்ச்சல் உங்களோட கதை வேலை முடிஞ்சுட்டாக்கம் கதை வேலை முடிஞ்சுது முடிஞ்சுன்னு அது நாளைக்கு கொண்டு போய் போட்டோம் அதை நாளைக்கு பதிவு செய்வோம் நாளைக்கு பதிவு செய்வோம் நான் கண்டிப்பா அந்த வீடியோ ஆனா வடிவா இருக்கு நான் அந்த கதை சிம்பிளா நோமலாண்டாலும் நல்லா இருக்கு எனக்கு உண்மைக்குமே பிடிச்சி கதவு தான் கொஞ்சம் பரவாயில்ல வடிவா கிடக்கு ஓ என்ன நாளை தினம் நீங்க அதை பாப்பீங்க நாங்க கெடுப்போம் பண்ணாங்க இப்போ இந்த லேட் ஆயிரும் நாளைக்கு செந்துடும் அங்கே எல்லாம் கொண்டு போய் பூட்டு வேற நான் செந்துறேன் இல்லை உண்மைக்கு என்ன செய்யுது என்ன போத்திலே முடிக்குது போல இருக்கீங்க ஒரு வட்டம் பிடிக்க விட்டது பிள்ளையாகம் அப்படி இல்லை தெரிஞ்சுக்காங்க என்னது வட்டம் பிள்ளையாண்டோ பாருங்க சைஸ் ஒரு சரிதானே சரி சரி ஏதோ செய்யுறீங்க விடுங்க வட்டத்தம்ப பிடிப்போம் வட்டம் பிடி பிடிக்கும் வடிவா உங்களோட வட்டத்தை பார்க்க பயமா கிடக்குல்ல இது தப்பியல சொல்றீங்களா அப்ப வட்டம் தேவையில்லை தானே இதுக்கு நான் வட்டம் தான் தேவை சரி நாங்க இனி இந்த வடையை எடுப்போம் அந்த வடக்கடையில இருக்கு செந்துரன் தெரியுமா எது அந்த வடக்கடையில வடைய போட்ட உடனே அடுப்பினா போட்ட கையோட அது என்னண்டு அவ்வளவு சீட்டா நமக்கு என்ன சொல்றீங்க போட்ட கையோட அடுப்பினா ஆனா உள்ள கையில நல்லா இருக்குமா வெஞ்சு அந்த நாங்களை நிக்க சொல்லிட்டு போட்டு எடுத்து தருவேன் நீங்க பேச்சு கொண்டு நிற்பீங்க அதுதான் வடக்காரன் தான் உங்களுக்கு தெரியா நெருப்பு பெருசா குஷியா சொல்றாரு சரி அப்ப நாங்கள் இப்படி எல்லா வடையும் சுடுவோம் சுட்டுட்டு பார்ப்போம் சுட்டோட பார்க்க முடியும் ஓ அதேமாதிரி சம்பளம் மேலே அரைக்கணும் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சம்பளுக்கு நிறைய பொருட்கள் இல்லை சம்பளம் அரைக்கணும் இது நாங்கள் ஊற விட்டு நாங்களாம் செத்தல் நல்லபடியாக ஊறிட்டு இதுவும் இந்த ஒரு வெங்காயமும் கொஞ்சம் உப்பும் போட்டு செந்திரமும் மிக்சியில் அடிச்சு கொண்டு வரட்டும் என்ன அப்போ நாங்கள் அடிச்சு கொண்டு வந்தோன்னா பார்ப்போம் செந்திரம் என்ன அடிக்க என்ன யாருக்கு அடிக்க போறீங்க சம்பல் அரைக்க சம்பல் அரைக்க போறீங்களா அரைக்கட்ட போடுங்க அரைங்க அரைங்க எங்க சின்ன படியும் போயிட்ட உளுந்து அரைச்சி எனக்கு தெரியும் எனக்கு விஷயம் தெரியாது அவன் உனக்கு மிச்சியை போட்டு பிடிக்கிறாண்டு நான் மிச்சியை போட்டு நான் கப்பு பறந்துச்சு உளுந்துக்கு தானே வந்த வேகத்துக்கு அட்டிக்கு பறந்துச்சு அடே மிச்சியை போட்டு பிடிக்கிறாண்டவன் நான் என்ன மிச்சியை தானே பிடிக்கிறாங்க போட்டு மிச்சியை பிடிக்கிறேன் அதை சேர்த்து விடுவோமே நான் கொஞ்சம் அரைக்கிற கொஞ்சம் பஞ்சு பொடியும் கொஞ்சம் இல்லோ மிக்சி கப்பு சின்ன இல்லையா உங்களோட அத்தை அதுதான் பார்த்தேன் பாத்தீங்களா எங்கள்கிட்ட மிக்சி இல்ல அத்தையிட கப்பு இல்லையா ஒண்ணும் செய்யலாது அதுதான் இருக்கிற வச்சுதான் அரைச்சிட்டு பாப்
எனக்கு பசிக்கல நீ சரியா நீங்க காய்ச்சி போட்டா போடணும்டா நீங்க எடுங்க நான் அடுப்பு கதையும் போடுங்க ஒரு நிமிஷம் ஆச்சு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா முழு வடையும் சுட்டு முடிச்சாச்சு. நாங்கள் நல்ல வடிவா களைச்சி போட்டோம் உண்மைக்குமேனா இன்னும் நல்லா களைச்சி போயிட்டேன். முழு வடையும் சுட்டாச்சு. சம்பளம் வந்து அரைச்சாச்சு. இங்க இருக்க வந்து பாருங்க கிட்டே இருக்கா சம்பளம் வடையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. வடை இருட்டுக்கா என்ன தெரியுது உங்களுக்கு வினுசோ வடை இங்கே பார்த்தீங்களோ சரி போங்கோ நல்ல வடிவா வந்துட்டேனே எல்லாம் ஓகே இருக்கும் எல்லாமே சரியான. ஆனால் உண்டு கத்தி வயிறு மச்சிக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா கடையில் அந்த விற்கிற மாதிரி இப்போ செஞ்சு பார்க்கணும். அதுக்கு தான் இந்த வடை வாங்கினாங்க வெட்டி தரேன் நாங்கள் அதுக்கு கறி வச்சு தருவேன் சரியோ. என்ன வடை உள்ளுக்கு எல்லாம் அவிஞ்சு நல்ல வடையா பொங்கி இருக்கு. ஆனா இந்த சம்பளி சுக்கல்ல சும்மா சாப்பிட்டா கடையில விற்கிற மாதிரி மினிசோ காசு கொண்டு வந்தா தருவோம் வடை இல்லாட்டி தர மாட்டோம். ஒரு வடை கூட அசந்தரம் கடையில 15 ரூபா போகுது. நாங்கள் 10 ரூபா இருக்கும். இங்க வேறுங்க இப்படி அடுக்குவோம் என்ன எங்க பட்டின வடையை காணையிலப்பா அந்த கரையாத்தான் வைப்பேன் தெரியுங்க. உண்மைக்குமே பார்க்கவே அவ்வளோ உருவத்துக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் போலாம் கூட இருக்குண்டா. ஆனால் உரைப்பு ஒரு பக்கம் இருக்கும். ஓகே இங்கே இதெல்லாம் பெரிய வடை உங்களுக்கு எல்லாம் இந்த சொஃப்டாக கிடக்குன்னு வேறுங்க. என்னது வடையோ வடை உண்மையிலே சும்மா பஞ்சு தான். தேங்க்யூ. நான் செஞ்சா சொல்லி அவனு செஞ்சுறேன் அதுதானே. ஆனால் இன்றைக்கண்டா நான் கேட்காம நீங்கள் சொல்லிட்டீங்களே எப்படி இருக்குண்டு. அதுதான் எல்லாம் தான் நல்லா இருக்குன்னா சொல்லுவேன். அவ்வளோனா நல்லா இல்லை இதுலயே தெரியுமோ அதான் அடிக்க அப்படி நீங்களாம் சாப்பிட போறீங்க வச்சு சும்மா தொட்டு சாப்பிடுங்க. இல்ல எல்லாம் கொடுக்க போறோம். நாங்க உங்களை தனியா சாப்பிடுறோம். அவனை சரிங்கப்பா அப்படின்னு சொல்லாத. இப்போ கடையில் வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து நான் பார்த்தேன்னா கத்திரிக்காய் போட்டு சடக் ஒரு வெட்டு இது நாங்கள் கத்தியால் வெட்டுறோம். சரி இதை வந்து வினிச்சு தொட்டு சாப்பிட்றத விட இப்படி கொடுத்தா அவியலுக்கு சாப்பிட நல்லா இருக்கு. ஈஸியாக கிடக்கும் சுலபமா ஈஸியாக சாப்பிடலாம். கடையை யோசிக்க தேவையில்லை. அப்பதான் கடை வடையை நம்புவீனா. இப்போ சம்பளம் நாங்கள் ஒரு டீசலில் போட்டு வடையை குறும்பா கொடுத்து இதை விட அப்படியே கொடுக்கலாம். மாவடை சம்பல் வடை எல்லாம் முடிஞ்சு. எனக்கு இந்த வடை என்ன அவ்வளோ துரம்பி துப்போம். ரைட் நாங்கள் சாப்பிட்டு செய்யலாம் போல இருக்கு. ஓ என்ன களைச்சி போட்டிங்க போல இருக்கு. நாங்கள் காணும் தானே இப்போ எங்கள் 2 பேரும் காணும். பிறகு நாங்கள் மிச்சத்தை விட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. ரைட் ஓகே. இனி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. அதை பாருங்க ஒருக்கா கறி வடையை வந்து கிட்டே இருக்கா சிந்தர் எடுத்துக்காதுங்க. ஒருத்தவங்களோட கறி வடையை வந்து பாருங்கோ. விரிசு வந்து கிட்ட கொண்டு வாங்கோ. இங்கே பாருங்க கறி எல்லாம் வச்சு சும்மா வேற லெவல்ல இருக்குண்ணே. எப்படி மாவடை வேற லெவல்ல வந்துருக்கு. அந்த வடையை வந்திருக்கேண்ணே. நாங்க சாப்பிடுவோம். இப்போ வேற இஞ்சால வச்சுட்டு வேற இப்படி வச்சுட்டு சாப்பிடுங்க. நீங்க உரைக்க கொண்டு தெரிக்கல. ஆனால் உரைக்க மாட்டாங்க. உரைக்க இல்லையோ பழமா கிடக்கு. இப்போ உரைப்பு சாப்பிட்றேன் இதெல்லாம் செய்யுது எனக்கு. நல்லா இருக்கு தொட்டு சாப்பிட்டு சாப்பிடலாமே. வாவ் நல்லா இருக்கு. உப்பு கொஞ்சம் வேணாம் கறிக்கு சம்பளுக்கு சாரி சம்பளம் உப்பு காணா. இல்லாதான் இருக்கணும். உண்மையாக சூப்பராக இருக்கு. பஞ்சு வலை இருக்குன்னு அதுதான் சொல்லி வேலையில உண்மையிலே வேலை இருக்கு. கறி வடை தோத்துருமா கடை வடை தோத்துரும். தொட்டு சாப்பிட நல்லா இருக்கு. ஈஸியான வேலை. நான் நெச்சு பார்க்கல இப்படி நல்லா வித மாட்டோம். ஏன்னா அப்படி ஒரு பஞ்சா வந்துருக்கு. என்ன செஞ்சுறேன் உண்மைக்கு ஆஹா இல்லம்மா பண்ணேன். உண்மைக்குமே எல்லாம் வந்துருக்கு. இதே போல் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாருங்க விட்டவே மாட்டீங்களா. எனக்கு இந்த வடையை நான் அவ்வளோ விரும்பியிருப்பேன். அதே போல் உங்களுக்கு நீங்களும் விட மாட்டீங்களா. என்ன செஞ்சுறேன். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னும் ஒரு
புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.